ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், காலையில் ஒரே இட்லியாக செய்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ நைட்டு சப்பாத்தி செஞ்சுருக்கேன், லேயர் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். ஒன்று சப்பாத்தி எடுத்தோடனே இப்படி செஞ்சிங்கன்னா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இது காலையில் வச்ச பூ கூட்டி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது சப்பாத்தி பாருங்கள், காலையில் முள்ளங்கி வறுவல் செஞ்சேன்ல, அது கொஞ்சம் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலாம் போட்டு பாங்கடு பண்ணி ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி செஞ்சாலும் கொஞ்சம் வெண்ணெய் பூச்சி விட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா உப்பி வருது பாருங்கள். பெரியவங்க எண்ணெய் போட்டுக்க வேண்டியது தான், பிள்ளைகளுக்கு நம்ம வெண்ணெய் பூசி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ உப்பி வருதுன்னு? எப்படி உப்பி வந்துருக்கு பாருங்கள். முள்ளங்கி வறுவல் வச்ச ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு சுடுது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. சுடுது, செம்மையாக இருக்குது.